Permutations related வந்து questions solve பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி classify பண்ணியிருக்கோம். ஸோ classification mainly பார்த்தீங்கன்னா when all the objects are distinct, when all the objects are not distinct. ஸோ இதை பேஸ் பண்ணியே உங்களுக்கு questions வரலாம். or else questions எப்படி இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா distinct objects கொடுத்துட்டு repetition allowed, repetition not allowed இந்த மாதிரி questions இருக்கலாம். அதே மாதிரி not distinct objects கொடுத்துட்டு repetition allowed, repetition not allowed questions இருக்கலாம். ஸோ repetition allowed, repetition not allowed இந்த மாதிரி உங்களுக்கு கொஸ்டின்ஸில் இருந்தால் மட்டுமே நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணணும். or else இந்த மேலே கொடுத்துருக்கோம் பாருங்கள், இந்த டாப் போர்ஷனை மட்டும்தான் நீங்கள் சால்வ் பண்ணணும். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோவில் எதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த டாப் 2 கிளாசிஃபிகேஷன் இருக்குது பாருங்கள். when all the objects are distinct-ஆக இருக்கும்போது அதோட permutation number of possible ways என்னன்னு பார்க்க போகிறோம். when all the objects are not distinct இருக்கும்போது number of possible ways தான் அரேஞ்ச் பண்ண போகிறோம். இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு டிஸ்டிங்க்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி நாட் டிஸ்டிங்க்னா என்ன மென்ஷன் பண்ண வரும் அப்படின்னு தெரியும். ஸோ டிஸ்டிங்க்ட் அப்படின்னும் போது இந்த ஆப்ஜெக்ட்ஸில் நீங்கள் பார்க்கும்போது டோட்டல் நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் பாருங்க 1 2 3 4 5. ஸோ n இஸ் ஈக்குவல் டு இங்கே 5. ஸோ n வந்து கவுண்ட் பண்ண தெரியணும். 1 2 3 என்னன்றது டோட்டல். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5. ஸோ n இஸ் ஈக்குவல் டு 5. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6. ஸோ n இஸ் ஈக்குவல் டு 6. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் தெரியும். ஆனால் இங்கே ஈச் ஆப்ஜெக்ட்ஸையும் நீங்கள் பாருங்கள் ஏதாவது ரிப்பீட்டடாக இருக்குது. இங்கே எதுவுமே ரிப்பீட்டடாக இருக்காது. சி வந்து ஒன்ஸாக இருக்கும், ஹெச் ஒன்ஸ். ஸோ இந்த மாதிரி எல்லாமே லெட்டருமே வந்து ஒன்ஸாக இருக்கும். இங்கேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈச் லெட்டருமே ஒன்ஸ் தான் இருக்கும். இது வந்து நான் ரிப்பீட்டட். இது டிஸ்டிங்க்ட்னு சொல்கிறது நான் ரிப்பீட்டட் லெட்டர்ஸ் தான் வந்து டிஸ்டிங்க்ட் சொல்கிறோம். வேறஸ் இங்கே நாட் டிஸ்டிங்க்ட்னு எதை மென்ஷன் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஐ பார்த்தீங்கன்னா ட்வைஸ் இருக்குது. இங்கே லீடரில் பார்த்தீங்கன்னா இ வந்து ட்வைஸ் இருக்குது. விச் மீன்ஸ் இது வந்து ரிப்பீட்டட் லெட்டர்ஸ். ஸோ நாட் டிஸ்டிங்க்ட்னு எதை மென்ஷன் பண்ணுறோன்னா உங்களுக்கு கொடுத்துருக்க ஆப்ஜெக்ட்ஸில் கண்டிப்பாக ரிப்பீட்டட் லெட்டர்ஸ் ஒரு லெட்டராக இருக்கலாம், ரிப்பீட்டட் இருக்கலாம், ஆர் எல்ஸ் 2 லெட்டர்ஸ் ரிப்பீட்டடாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ரிப்பீட்டட் லெட்டர்ஸ் இருந்ததுன்னா அது நாட் டிஸ்டிங்க்ட்னு மென்ஷன் பண்ணுவோம். நான் ரிப்பீட்டட் லெட்டர்ஸ் இருக்கும்போது அது டிஸ்டிங்க்ட்னு மென்ஷன் பண்ணுவோம். விச் மீன்ஸ் எந்த லெட்டருமே ரிப்பீட் ஆகிருக்காது, எல்லாமே ஒன்ஸ் தான் இருக்கும். ஸோ இப்போ டிஸ்டிங்க்ட் நாட் டிஸ்டிங்க்ட் இதோட டிஃப்ரென்ஸ் புரியும். ஸோ டிஸ்டிங்க்ட் ஆப்ஜெக்ட்ஸ் கொடுத்துட்டு நம்பர் ஆஃப் வேஸ் வந்து அரேஞ்ச் பண்ணுறதை கேட்டாங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் the word can be arranged ன்னு சொல்லி கொஸ்டின்ஸ் கொடுத்தாங்கன்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ஜென்ரல் ஃபார்முலா பாருங்கள். தியரம் வந்து the number of ways in which n things nன்றது வந்து டோட்டல் can be arranged taken all at a time. இங்கே மீனிங் பார்த்துக்கோங்க, எல்லா லெட்டர்ஸுமே நீங்கள் வச்சுட்டு நீங்கள் அரேஞ்ச் பண்ண போகிறீங்க. அப்படி அரேஞ்ச் பண்ணும்போது அதோட ஜென்ரல் ஃபார்முலா பாருங்கள் NPN. ஸோ இங்கேயும் n இங்கேயும் n ரெண்டுமே, இங்கேயும் 4 இங்கேயும் 4 இங்கேயும் 3 இங்கேயும் 3 அந்த மாதிரி இருக்கும்போது அதோட ஃபார்முலா பாருங்கள் n ஃபேக்டோரியல். ஸோ ஜென்ரல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பெர்முடேஷன் பார்த்தீங்கன்னா NPR தெரியும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னன்றது வந்து டோட்டல், ஆர்ன்றது வந்து டேக்கன் ஆல் அட் அ டைம் நம்ம பார்த்தோம். ஸோ ஆர்ன்றது வந்து எப்பயுமே வந்து செலெக்ஷனை மீன் பண்ணும். ஸோ த ஃபார்முலா ஃபார் ஃபைண்டிங் த நம்பர் ஆஃப் பெர்முடேஷன் ஆஃப் n டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் டேக்கன் ஆர் அட் அ டைம் அப்படின்னா வந்துட்டு அதை வந்து NPRன்னு டினோட் பண்ணுவோம். இங்கே நீங்கள் R இஸ் ஈக்குவல் டு n ஆகும்போது உங்களுக்கு கண்டிஷன் என்ன ஆகிடும் பார்த்தீங்கன்னா n ஃபேக்டோரியல் ஆகிடும். ஸோ டிஸ்டிங்க்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அதாவது நான் ரிப்பீட்டட் லெட்டர்ஸ் கொடுத்து நம்பர் ஆஃப் வேஸ் த வேர்ட்ஸ் கேன் பி அரேஞ்ச் அந்த மாதிரி கேட்டாங்கன்னா நீங்கள் ஃபார்முலா என்ன அப்ளை பண்ணணும் பார்த்தீங்கன்னா n ஃபேக்டோரியல். மேக் ஷியோர் கண்டிஷன் பார்த்துக்கோங்க n திங்ஸ் கொடுக்கணும். அதே மாதிரி நீங்கள் எடுக்கிற ஆப்ஜெக்ட்ஸும் அதை அரேஞ்ச் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்ஜெக்ட்ஸுமே டேக்கன் ஆல் அட் அ டைம், அதுதான் வந்துட்டு n ஃபேக்டோரியல். ஸோ இங்கே வந்து டேக்கன் ஆல் அட் அ டைம் என்ன மீன் பண்ண வராங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே டோட்டல் நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 1 2 3 4. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 2 3 4. பட் இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கொடுத்துருக்கிறது மென்ஷன் பண்ணியிருக்கிறது வந்து சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க எல்லா லெட்டர்ஸுமே வச்சு நீங்கள் அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணுவீங்க அரேஞ்ச் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி போடுவீங்க, தென் IMET இந்த மாதிரி n நம்பர் ஆஃப் இது வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணுவீங்க. வேறஸ் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா யூசிங் வந்து 3 letter வேர்ட்ஸ் ஆர் ஃபார்ம்டுன்னு கேட்டிருப்பாங்க. ஹவு மெனி 3 letter வேர்ட்ஸ். அப்போ 3 letter அப்படின்னு போடும்போது இங்கே நீங்கள் ஃபில் பண்ணுறது என்ன பண்ணுவீங்க 3 தான் ஃபில் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் TIM, தென் நீங்கள் என்ன பண்ணலாம் MET இந்த மாதிரி n நம்பர் ஆஃப் வேஸ் வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணுவீங்க. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா டேக்கன் ஆல் அட் அ டைம் 4 ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது, 4யுமே வச்சு 4 பிளேசஸ்மே நம்ம ஃபில் பண்ணி இங்கே ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறோம். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 3 letter வேர்ட்ஸ் மட்டும் ஃபார்ம் பண்ணுங்கன்னா 3. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா வந்து NPRன்னு தெரியும். ஸோ PN வந்து என்னது 4. எத்தனை லெட்டர்ஸ் நீங்கள் எடுத்து அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்க 4. டேக்கன் ஆல் அட் அ டைம் எல்லாமே எடுத்திருக்கீங்க. ஸோ 4P4 போடுவீங்க. வேற இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா n வந்து 4 பட் டேக்கன் எத்தனை எடுத்திருக்கீங்க 3 letter வேர்ட்ஸ் தான் ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த இடத்துல 3 போடுவீங்க. ஸோ இந்த இடத்துல இருக்க டிஃப்ரென்ஸ் புரியலன்னா பெர்முடேஷன்ஸ் புரியாது உங்களுக்கு. ஸோ இங்கே 4P4 இங்கே n அப்படின்னும் போது n ஃபேக்டோரியல்னு பார்த்தோம். இங்கே வந்து 4 4ன்னும் போது 4 ஃபேக்டோரியல். ஸோ டிஸ்டிங்க்ட் நான் ரிப்பீட்டட் லெட்டர்ஸ் கொடுத்து
n objects taken all at a time அப்படின்னு கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன ஃபார்முலா வரும் n ஃபேக்டோரியல். ஸோ டிஸ்டிங்க்ட் ஆப்ஜெக்ட்ஸ் நான் ரிப்பீட்டட் லெட்டர்ஸ் கொடுத்து இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ் கொடுத்துட்டு ஆனால் நீங்கள் எடுக்கிறது வந்து 2 letter வேர்ட் ஃபார்ம் பண்ணுங்க 3 letter வேர்ட் ஃபார்ம் பண்ணுங்க அந்த மாதிரி தனியாக கொடுக்கும்போது r இருக்க இடத்துல நீங்கள் இந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணுங்க ஃபார்முலா ஸ்ப்ளிட் பண்ணுவீங்க n ஃபேக்டோரியல் டிவைட் பை n மைனஸ் r ஃபேக்டோரியல் சொல்லிட்டு. கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நாட் டிஸ்டிங்க்ட் அதாவது ரிப்பீட்டட் லெட்டர்ஸ் இருக்கும்போது ஒரு தியரம் இருக்கு. ஸோ தியரம் போது ரொம்ப சிம்பிளானது தான். the number of permutation of n objects where p objects are of same kind and rest of are all different இருக்கும்போது n ஃபேக்டோரியல் பை p ஃபேக்டோரியல். ஸோ தியரம் தெரியாமல் டேரெக்டாக வந்துட்டு இந்த மாதிரி இருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு புரியாது. அதுக்காக தான் தியரம் வந்து இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம் n ஃபேக்டோரியல் பை p ஃபேக்டோரியல். ஸோ எக்ஸாம்பிள் இந்த வேர்ட் எடுத்துக்கோங்க ரூட். இங்கே வந்து n is equal to 4. ஸோ நாட் டிஸ்டிங்க்ட் ரிப்பீட்டட் லெட்டர்ஸ் கண்டிப்பாக இருக்கும். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா o வந்து 2 times இருக்கு, r வந்து ஒன்ஸ் இருக்கு, t வந்து ஒன்ஸ் இருக்கு. ஸோ the number of permutation of n objects. ஸோ இங்கே n வந்து எத்தனை 1 2 3 4 கவுண்ட் பண்ணிட்டோம். where p objects are of same kind அப்படின்னும் போது இப்போ o சேமா இருக்கா அதை தான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை pன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. p objects are of same kind and rest are all different. இப்போ r டிஃப்ரெண்ட்டாக இருக்கு, r வந்து ஒன்ஸ் தான் இருக்கு, t வந்து ஒன்ஸ் தான் இருக்கு. ஸோ இதுதான் வந்து டிஃப்ரெண்ட் மீன் பண்ணுறாங்க. ஸோ சேம் கைண்ட் அப்படின்னும் போது சேமாக இருக்குது பாருங்கள் லெட்டர். அப்படி இருக்கும்போது ஃபார்முலா என்ன ஆகிடுன்னு பார்த்தீங்கன்னா n ஃபேக்டோரியல் டிவைட் பை p ஃபேக்டோரியல். ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது 1 2 3 4 பார்த்தோம். ஸோ 4 ஃபேக்டோரியல் டிவைட் பை p ஃபேக்டோரியல் அப்படின்னும் போது ரிப்பீட்டட் லெட்டர்ஸ் நீங்கள் எழுதணும். ஸோ 1 2 இது எத்தனை டைம்ஸ் ஆயிருக்கு 2 times. ஸோ 2 ஃபேக்டோரியல் அப்படின்னு எழுதணும். ஸோ இதுதான் வந்து ஜென்ரல் ஃபார்முலா அதுக்காக. ஸோ இந்த நாட் டிஸ்டிங்க்ட் ரிப்பீட்டட் லெட்டர்ஸ்லேயே இன்னொரு தியரம் இருக்குது. ஸோ சேம் தான், இதுக்கு முன்னாடி பார்த்ததோட எக்ஸ்டென்ஷன் தான் இது. ஸோ த நம்பர் ஆஃப் பெர்முடேஷன் ஆஃப் n ஆப்ஜெக்ட்ஸ் வேர் p1 objects are of one kind, p2 objects are of second kind and pk objects are of kth kind. So லாஸ்ட்ல தான் k மென்ஷன் பண்ணியிருக்காங்க. and the rest of it are all of different kind. அப்படி இருக்கும்போது இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது n ஃபேக்டோரியல் பை p ஃபேக்டோரியல் ஜென்ரலாக நம்ம பார்த்தோம். இதே ஒரு எக்ஸ்பான்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா n ஃபேக்டோரியல் டிவைட் பை இந்த p வந்து ஒரே ஒரு லெட்டர் வந்து ரிப்பீட் ஆகும்போது இப்போ இங்கே p1 ஃபேக்டோரியல் p2 ஃபேக்டோரியல் டில் வந்து pk ஃபேக்டோரியல் அப்படின்னா இப்போ கொடுத்துருக்க ஆப்ஜெக்ட்ஸ் வந்துட்டு நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ t வந்து 2 times, s வந்து 3 times, i வந்து 4 times அந்த மாதிரி ரிப்பீட் ஆகும்போது அதை கீழே நீங்கள் போடுவீங்க. பட் மேக் ஷூர் இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்குது, அதை மறந்துடக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லெட்டர் இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா e வந்து 2 times இருக்குது, t வந்து 2 times கொடுத்துருக்காங்க, t வந்து 2 times இருக்குது, l வந்து ஒன்ஸ் ஆயிருக்கு, r வந்து ஒன்ஸ். இங்கே நல்லா நோட் பண்ணிங்கன்னா e வந்து 2 times, t வந்து 2 times, l வந்து ஒன்ஸ், r வந்து ஒன்ஸ் இருக்குது. இப்போ n வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 1 2 3 4 5 6 டோட்டல் வந்து 6. ஸோ இதை ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 6 ஃபேக்டோரியல் டிவைட் பை இங்கே பார்த்தீங்கன்னா p1 ஃபேக்டோரியல் p2 ஃபேக்டோரியல் pk ஃபேக்டோரியல். இப்போ e வந்து பார்த்தீங்கன்னா 2 times இருக்குனால 2 ஃபேக்டோரியல். நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா t வந்து 2 times இருக்கனால இங்கே 2 ஃபேக்டோரியல் அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸோ அதுக்கான ஜென்ரல் ஃபார்ம் தான் இது. n ஃபேக்டோரியல் டிவைட் பை எத்தனை லெட்டர் ரிப்பீட் ஆகுதோ அதை நீங்கள் வந்து ஃபேக்டோரியல் போட்டு இங்கே மல்டிப்ளிகேஷன் போட்டணும். பட் மேக் ஷுர் ஆட் பண்ணி போட்டுறாதீங்க. ஒவ்வொரு ஈச் லெட்டருக்குமே தனித்தனியாக நீங்கள் ஃபேக்டோரியல் மென்ஷன் பண்ணணும். நடுவில் இருக்கிறது மல்டிப்ளிகேஷன் ப்ராடக்ட். ஸோ உங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் இருக்கலாம். பாருங்கள் கொஸ்டின்ஸ் வந்து ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் வித் ஆர் வித்வுட் மீனிங் தட் கேன் பி ஃபார்ம் வித் த லெட்டர்ஸ் ஆஃப் த வேர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா லெட்டர்ஸ் வச்சு தான் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஸோ 2 letters மட்டும் எடுங்க 3 letters மட்டும் எடுங்க அப்படின்னு சொல்லும் போது NPR ஃபார்முலா நீங்கள் போடணும். ஸோ அதுக்கு இங்கே தனியாகவே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வித் லெட்டர்ஸ் ஆஃப் த வேர்ட்னா எல்லா லெட்டர்ஸ் தான் கன்சிடர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே நீங்கள் என்னோட அது கவுண்ட் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7. ஸோ இங்கே வந்து 7 இருக்கு. 1 2 3 4 5 6 7. நெக்ஸ்ட் இங்கே இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5. ஸோ n ஓட வேல்யூ வந்து 5. நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8. ஸோ n is equal to 8. இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6. இங்கே n is equal to 6. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம 2 கிளாசிஃபிகேஷன் மெயின் பார்த்தீங்கன்னா டிஸ்டிங்க்டா நாட் டிஸ்டிங்க்டா அதான் மெயின் பார்க்கணும். ஸோ ஈச் லெட்டருமே ஒன்ஸ் ரிப்பீட். இங்கே m ஒன்ஸ் a எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் தான் இருக்குது. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா i வந்து 2 times இருக்குது, ரிமைனிங் லெட்டர்ஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா m வந்து 2 times இருக்குது, அதே மாதிரி i வந்துட்டு 2 times இருக்குது, ரிமைனிங் லெட்டர்ஸ்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே லீடரில் பார்த்தீங்கன்னா e மட்டும் 2 times இருக்குது, ரிமைனிங் லெட்டர்ஸில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஃபார்முலா பார்த்தோம். ஸோ டிஸ்டிங்க்டாக இருக்கும்போது அதாவது நான் ரிப்பீட்டட் லெட்டர்ஸ் இருக்கும்போது ஃபார்முலா வந்து n ஃபேக்டோரியல் பார்த்தோம். இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 7 ஃபேக்டோரியல். உங்களுக்கு கொஸ்டின்ஸ் ஐதர் வந்து 7 ஃபேக்டோரியலே கொடுத்துருக்கலாம் ஆன்சர், ஆரல்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணி கொடுத்துருக்கலாம். ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது n ஃபேக்டோரியல் ஃபார்முலா தெரியும். ஸோ 7 × 6 × 5 × 4 × 3 × 2 × 1 போட்டு மல்டிப்ளை பண்ணி நீங்கள் ஆன்சர் போடணும். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து நாட் டிஸ்டிங்க்ட். அப்போது n ஃபேக்டோரியல் பை p ஃபேக்டோரியல் பார்த்தோம். ஸோ n ஃபேக்டோரியல் அப்படிங்கும்போது 5 ஃபேக்டோரியல் டிவைட் பை p ஃபேக்டோரியல் i ஒரே ஒரு லெட்டர் மட்டும்தான் ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ இங்கே வந்து அது எத்தனை டைம் ரிப்பீட் ஆயிருக்கு 2 times. ஸோ
2 factorial. So இந்த questionோட answer நீங்க பாத்தீங்கன்னா n வந்து 8 so 8 factorial divide by ஒரே ஒரு லெட்டர் தான் சாரி 2 letters வந்து 2 times repeat இருக்கு. I வந்து 2 times so 2 factorial, m வந்து 2 times so 2 factorial. Next இங்க லீடர்ல நீங்க பாத்தீங்கன்னா n வந்து 6 factorial divide by repeated letters இருக்கு, e வந்து 2 times இருக்கு so 2 factorial. So இந்த மாதிரி தான் நீங்க ஆன்சர் பண்ணணும். So next question பாருங்க, the number of permutation of the letters of the word mesmerize. So இங்க பாருங்க எந்த மாதிரி கேட்டிருக்காங்க, number of permutations னு சொல்லி கேட்டிருக்காங்க. mesmerize 4 options கொடுத்திருக்காங்க. so mesmerize first நீங்க பண்றது n வந்து கால்குலேட் பண்ணனும்னு சொல்லிட்டு so n ன்றது 1 2 3 4 5 6 7 8 9 n வந்து 9. next அது distincta not distincta classify பண்ணனும். so first நீங்க பார்த்துடலாம் எத்தனை m இருக்கு, எத்தனை s இருக்கு, எத்தனை e இருக்குன்னு எழுதிடலாம். So total வந்து 9 இருந்தது, m வந்து பாத்தீங்கன்னா 2 times repeat ஆயிருக்கு, e வந்து பாத்தீங்கன்னா 3 times இருக்கு, s வந்து 2 times இருக்கு, r வந்து 1 times, I வந்து once. So once இந்த மாதிரி நீங்க எழுதுனே டோட்டல் பண்ணி பார்த்துக்கோங்க. 3 க்கு அடுத்து 4 5 6 7 8 9. So total 9 letter வருது. So இந்த மாதிரி எப்பவுமே cross verify பண்ணிக்கோங்க. So formula வந்து n factorial by p1 factorial p2 factorial till pk factorial. இதே இந்த மாதிரி எடுத்துக்கோன்னு பாத்தீங்கன்னா நிறைய letters repeat ஆயிருக்கு. So இதுல substitute பண்ணீங்கன்னா 9 factorial divide by இப்போ எது ரிப்பீட் ஆயிருக்கு, m வந்து ரிப்பீட் ஆயிருக்கு எத்தனை டைம்ஸ் வந்து 2 times so 2 factorial, then e 3 times so 3 ன்றனால 3 factorial, s வந்து 2 times so 2 factorial. so ரிமைனிங்ல நம்ம ஏன் 1 factorial போடலனா 1 factorial ஓட வேல்யூ நீங்க பாத்தீங்கன்னா 1, so அதனால தான் நம்ம இங்க கீழ வந்து மென்ஷன் பண்ணல. so 2 3 2 இதெல்லாம் மென்ஷன் பண்ணிட்டோம். so இதுவே எப்படி எழுதலாம் 9 factorial divide by the 2 factorial 2 factorial 2 factorial எப்படி எழுதலாம் 2 factorial the whole square எழுதலாம் 3 factorial. இதே whole square formatல எழுதணும்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபார்மட்ல தான் கொடுத்திருக்காங்க, அதனால தான் இந்த மாதிரி எழுதிருக்கும். சோ இங்கேயும் 2 factorial இங்கேயும் 2 factorialனால whole square எழுதிருக்கும், இது 3 factorial. சோ இங்கேயும் 2 factorial இங்கேயும் 2 factorial, அதனால தான் 2 factorial the whole square, கீழ வந்து 3 factorial. சோ உங்களோட 4 ஆப்ஷன்ஸ்ல பாருங்க இங்க கியூப் இருக்கு வரல, இங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா 5 டாப்ல இருக்கு, இங்க நீங்க பாத்தீங்கன்னா இதுவும் ஆப்ஷன் கிடையாது. சோ A தான் ஆப்ஷன். 9 factorial divide by 2 factorial the whole square 3 factorial. சோ இந்த மாதிரி டிஃபரண்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஏன் சால்வ் பண்ணனும்னா உங்களுக்கு क्वेश्चन பாருங்க அந்த வேர்ட்ஸ்லாம் வந்து டிஃபரண்டா கூட கேட்கலாம். So next question பாத்தீங்கன்னா how many different 5 letter arrangement can be formed from the word apple. So apple எழுதிக்கோங்க. So total n is equal to என்ன இருக்குன்னு பாருங்க 1 2 3 4 5. So 5. நான் beginningலயே சொன்னேன் questions வந்து sometimes explicit 2 letter form பண்ணுங்க 3 letter form பண்ணுங்கன்னு கூட கேட்கலாம். So general formula வந்து n p r. So r ன்றது எத்தனை லெட்டர் எடுக்க சொல்லிருக்காங்களோ அதை நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுவீங்கன்னு சொல்லிருக்கோம். இங்க நீங்க பாத்தீங்கன்னா n is equal to 5 தான். அதே மாதிரி how many different 5 letter arrangement நீங்க அரேஞ்ச் பண்றதே பாத்தீங்கன்னா டோட்டலா வந்துட்டு இப்போ p p l e a இந்த மாதிரி வந்து நிறைய arrangements பண்ணனும். பட் நீங்க மேக் ஷூர் 5 letter words தான் ஃபார்ம் பண்ணனும் அப்படினு கொடுத்திருக்காங்க. So 5 letter arrangement can be formed from the word apple கொடுத்திருக்காங்க. So n is equal to 5. அதே மாதிரி r is equal to 5. இப்போ இங்கேயே வந்துட்டு 3 letter word அப்படினு கேக்கும்போது 3 நீங்க போடுவீங்க. சோ இங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. சோ ரெண்டுமே சேமா இருக்கும்போது இப்போ வந்து n வந்து 5 r வந்து 5 ஆயிடுச்சு. சோ which means n factorial அதோட ஃபார்முலா வந்து 5 factorial. So once n is equal to 5 ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு, r ஓட வேல்யூ வந்துட்டு நமக்கு வந்து 5 தான் சேம் தான் இருக்கும்போது சோ n factorial தான் வரப்போகுதுன்னு தெரிஞ்சிச்சு. பட் இது வந்துட்டு இன்னும் நீங்க வந்து டிஸ்டிங்க்ட்டா நாட் டிஸ்டிங்க்ட்டான்னு செக் பண்ணல. பட் இங்க நீங்க பாருங்க p வந்து twice repeat ஆயிருக்கு, a p p l e. so p வந்து twice இருக்கு, a வந்து once, l வந்து once, e வந்து once இருக்கு. so இந்த மாதிரி 2 times இந்த மாதிரி repeat ஆயிடுச்சுனா ஃபார்முலா என்ன ஆயிடும் n factorial divide by p factorial because இது வந்து not distinct category repeated letters இருக்கும்போது. so n வந்து என்னது 5 factorial divide by p factorial அப்படிங்கும்போது ஒரே ஒரு லெட்டர் தான் ரிப்பீட் ஆயிருக்கு. so அது வந்து 2 factorial. இது ஆன்சர். So sometimes இது வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணனும் அப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணனும்னா நீங்க பண்ணும்போது 5 into 4 into 3 into 2 factorial divide by 2 factorial. So 2 factorial cancel 5 4s are 20, 20 into 3 is 60 answer. Thank you for watching this video.